வாழ்க்கையில எப்போதுமே ஒரு அடி முன்னாடி இருக்கணும்னா, தனி ஒருவன் படம் பார்த்திருந்தீங்கன்னா அதுல ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. சித்தார்த் அபிமன்யு ஏன் அவ்வளவு ஆபத்தானவர்னு தெரியுமா? அவர்கிட்ட பணம் இருந்ததால இல்ல, அதிகாரம் இருந்ததால இல்ல, மத்தவங்க பார்க்காதத அவர் பார்த்தார். மத்தவங்க யோசிக்காதத அவர் முன்னாடியே யோசிச்சிருப்பாரு. அதனாலதான் எப்போதுமே ஒரு அடி முன்னாடி இருப்பாரு. இதுல நமக்கு இருக்க ஒரு பெரிய பாடம், ஒரு பெரிய டேக் அவே என்னன்னா, வாழ்க்கையில ஜெயிக்கிறவங்க வேகமா ஓடுறவங்க கிடையாது. மத்தவங்க இன்னைக்கு யோசிக்கிற விஷயத்த நேத்தே யோசிச்சவங்க தான் வெற்றி பெற்றிருப்பாங்க. அதனாலதான் ஒரு பிசினஸ்ல ஒருத்த மட்டும் முன்னாடி இருப்பான், ஒரு எக்ஸாம்ல ஒருத்த மட்டும் டாப் மார்க் எடுத்திருப்பான், ஒருத்த மட்டும் எல்லாத்த விட ஒரு பெரிய லெவல்ல அச்சீவ் பண்ணிருப்பான். நிறைய கம்பெனிஸ் லைக் ஸ்பேஸ் எக்ஸ், டெஸ்லா, எலான் மஸ்க் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாத்துலயும் அஹெடா இருந்திருப்பாரு. சோ அவர் யோசிக்கிறது எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு படி மேல இருந்திருக்கும். வித்தியாசம் டேலண்ட் இல்ல, பிரிப்பரேஷன். அதனால இன்று உன்னையே ஒரு கேள்வி கேள். நான் எல்லாரும் பாக்குறத தான் பாக்குறேன்னா, இல்ல எல்லாரும் தவற விடுறத நான் கவனிச்சிருக்கேனா? அந்த ஒரு பழக்கம் உன் வாழ்க்கையே மாற்றும். குட் லக்.